Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஷேக்ஸ்பியரோட கடைசி ப்ளே ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் யூனிட் 5 ஷேக்ஸ்பியரில் 5 ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய எல்லா டீட்டெயில்டு சம்மரியும் நான் போட்டிருக்கேன். ஸோ ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா நான் டீட்டெயில்டு தான், பட் இருந்தாலுமே ஷேக்ஸ்பியரோட ப்ளேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஷேக்ஸ்பியரோட ப்ளேவை பொறுத்த வரைக்கும் நான் டீட்டெயில் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப இது பண்ணி பிரிக்க முடியாது. மேபி நீங்கள் டெம்பஸ்ட் அண்ட் மேக்பத் இது ரெண்டும் தான் வந்து டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரிஜினலே நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் இந்த நான் டீட்டெயிலில் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்டு சம்மரி மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆக்ட்லேயும் என்ன நடக்குது, ஒரு சீன்லேயும் என்ன நடக்குது, மோஸ்ட்லி மேஜரான கேரக்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீன் வைஸாக கொடுக்கல. ஸோ ஏன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராவில் வந்து நிறைய சீன்ஸ் இருக்குது. அதுவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி சீன்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் 3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே அந்த வார் பேஸ்டாக தான் போகும். அந்த வாரில் வந்து ஒவ்வொருத்தவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அதை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேஜராக இருக்க பாயிண்ட்ஸில் ஆக்ட் 3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆக்ட் 2 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். சீன் வைஸ் சம்மரி மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இந்த சீன் அந்த சீன்ற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதனுடைய கீ ஃபேக்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா தான். ஏர்லி 1600s வந்து எழுதியிருக்காரு. அண்ட் இதை பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1623. அண்ட் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாத்துலேயும் இயர்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஷேக்ஸ்பியரோட பிளேக்கு வந்து இந்த இயர் தான் எழுதினாரு, அந்த இயர் தான் எழுதினாரு அப்படின்ற மாதிரி ஒரு சாலிடான ப்ரூஃப் வந்து யார்கிட்டையுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்லேயுமே வந்து ஒரு மைனர் சேஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நானே வந்து உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹட்சன் எப்படி அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் WJ லாங். ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து பேஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் அந்த 4 பீரியட் பார்க்கணும். 4 பீரியட் தாண்டி அது ரோமன் பிளேஸா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸா, அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னால் அதில் வந்து டெட்ராலஜிஸ்ன்னு இருக்குது. அந்த டெட்ராலஜி ஆர்டரில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கிரேட் ட்ராஜடிஸ் அந்த ஆர்டரில் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மற்ற பிளேஸ்லாம் வந்து அந்த 4 இதில் வந்து 4 பீரியட்ஸில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோமன் பிளேஸ் எப்போ எழுதினாரு, ரொமான்சஸ்லாம் வந்து கடைசியாக எழுதினாரு, ரோமன் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் பீரியடில் வந்து லாஸ்ட்டாக வந்து எழுதியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும். ஷேக்ஸ்பியரை பற்றின குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அண்ட் இது வந்து ட்ராஜடி அண்ட் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் அண்ட் ரோமில் நடக்குது. ஸோ ஈஜிப்ட் வந்து கிளியோபேட்ரா இருக்கிற இடம், ரோம் வந்து சீசர் இருக்கிற இடம். ஸோ இது 2 இடத்துலையும் தான் மாறி நடக்கும். ஸோ இந்த எந்த பீரியடில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 31 BCE. ஸோ இதனுடைய ஆண்டகானிஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் இதில் வந்து வர மாதிரி இருக்கிறது வந்து ஆக்டேவியஸ் சீசர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 44 BCEயில் வந்து தான் ஜூலியஸ் சீசரை வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க. நம்ம இதை வந்து ஜூலியஸ் சீசர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டோரி. ஆக்சுவலாக ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா விடவே ஜூலியஸ் சீசர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீன் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் முடிஞ்சால் நீங்கள் சம்மரி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைம்விரேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரைம்விரேட் தான் வருவாங்க. ஜூலியஸ் சீசரில் ஃபஸ்ட்டு ட்ரைம்விரேட். அது யாருன்னா ஜூலியஸ் சீசர், பாம்பே அண்ட் இன்னொருத்தர் இருப்பாங்க. அது யார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மென்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ரைம்விரேட்னு போட்டு யார் 3 பேருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ட்ரைம்விரேட் தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னா லெபிடஸ், ஆக்டேவியஸ் சீசர் அண்ட் மார்க் ஆண்டனி தான் வந்து ஜூலியஸ் சீசர் கொன்னதுக்காக வந்து நிறைய பேசி ப்ரூட்டஸ்க்கு எதிராக மக்களெல்லாம் வந்து திருப்புற மாதிரி இருக்கும். ஆக்டேவியஸ் சீசர் வந்து ஜூலியஸ் சீசரோட அடாப்ட் பண்ணியிருக்க சன். அண்ட் லெபிடஸ் வந்து இவங்க கூட இருப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கான கேரக்டர் மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக வந்து அவராக சொந்தமாக எந்த முடிவு இருப்பார். இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் சீசருக்குள்ளேயும் ஆண்டனிக்குள்ளேயும் அந்த சண்டை வரும்போது தான் ஒரு தூதுவர் மாதிரி ஒரு இது பண்ணுற மாதிரி இருப்பார் இவர்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து மேஜரான கேரக்டர்ஸ் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் இருக்க நீங்கள் கேரக்டர்ஸ் பார்க்கணுன்னா மோர் தென் 40 கேரக்டர்ஸ் இருக்காங்க, 40 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து மைனர் கேரக்டர், சும்மா 1 or 2 டயலாக்ஸ் இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு மேஜரான கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராவில் ஆண்டனி, கிளியோபேட்ரா. ஸோ கிளியோபேட்ராக்கு கீழே வந்து லேடி இன் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி 2 பேர். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் லேடி இன் வெயிட்டிங் அண்ட் இவங்க வந்து செகண்ட் லேடி இன் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்மியான் அண்ட் ஈராஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டேவியஸ் சீசர். இவர் வந்து சீசரோட அடாப்டிவ் சன் அண்ட் பாம்பே. ஸோ இங்கே வர பாம்பே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியஸ் சீசர் கூட இருந்தார் இல்லைங்களா, அந்த ட்ரையம்விரேட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் ஜூலியஸ் சீசருக்கும் பாம்பேக்கும் லாஸ்ட்டாக சண்டை வந்து அதில் வந்து பாம்பேவை வந்து கொன்னுடுவார் இல்லைங்களா. ஸோ அந்த இது அப்போ அவரோட சன்னு தான் வந்து இந்த பாம்பே. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ரோமை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து வருவார். நெக்ஸ்ட்டு லெப்பிடஸ் நம்ம பார்த்தோம். இவங்க 3 பேரும் தான் வந்து அந்த ட்ரையம்விரேட். ஸோ ஒரு மைனர் கேரக்டர் மாதிரி தான் வருவாங்க. எனோபார்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனிக்கு கூடயே இருக்கிற, அவருக்கு கவுன்சில் கொடுக்குற அட்வைசர் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு குட் ஃப்ரெண்டுமே கூட. தென் ஆக்டேவியா வந்து பார்த்திங்கன்னா ஆக்டேவியஸ் சீசரோட சிஸ்டர் அண்ட் ஆண்டனியை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மேரேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனிக்கும் சீசருக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நடுவில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாவது 2 பேரும் சொந்தக்காரங்களாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து ஒருத்தர் அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கும். பட் இந்த பிளேயோட பிகினிங்கில் வந்து ஆண்டனியோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்வியா. பட் கிளியோபேட்ராவும் ஆண்டனியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே ஆண்டனி வந்து எப்பயுமே வந்து கிளியோபேட்ரா கூட ஈஜிப்டில் தான் முக்கால்வாசி நேரம் இருப்பார். ஸோ இதுதான் இதனுடைய மேஜர் கேரக்டர்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் சீக்கிரமாக நான் இந்த சம்மரியை சொல்லிடுறேன். வாங்க ஆக்ட் வைஸ் சம்மரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டே வந்து பார்த்திங்கன்னா கிளியோபேட்ராஸ் பேலஸில் வந்து அலெக்சாண்ட்ரியா அந்த இடத்துல வந்து அதாவது ஈஜிப்டில் வந்து கிளியோபேட்ரா பேலஸில் 2 பேர், ஃபிலோ அண்ட் டெமிட்ரியஸ், இவங்க 2 பேரும் ஆண்டனியோட சோல்ஜர்ஸ். அவங்க 2 பேர் ஃபஸ்ட் எடுத்ததுமே ஃபிலோ தான் பேசுகிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கூட கேட்கலாம், ஹூ ஸ்டார்டட் த ஓப்பனிங் லைன் ஆஃப் ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, அந்த மாதிரி கூட கேட்பாங்க ஒரு சில இடத்துல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா ஆண்டனி வந்து கிளியோபேட்ராவை ரொம்ப லவ் பண்ணுறான், அவன் அந்தளவுக்கு லவ் பண்ணுறான், அவனோட கரேஜே போன மாதிரி, அவனை விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு, அவன் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஈவன் பார்த்தீங்கன்னா சீசரை விடவே அந்த ஆண்டனி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கர் பர்சன் அண்ட் வாரில் வந்து இவன் தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே கிளியோபேட்ரா கூட இருக்கிறதுனால அவன் வந்து ரொம்பவே ஒரு வீக்கான பர்சன் மாதிரி ஆயிட்டான்னு 2 பேரும் கவலைப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா வருவாங்க. ஸோ கிளியோபேட்ரா நார்மலாக வந்து லவ்வர்ஸ்குள்ளே அந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்லையே, நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு நியூஸ் வரும். ஸோ ஒரு மெசஞ்சர் வருவாங்க. ஆக்சுவலி வந்து இப்போ அந்த இதை சொல்ல மாட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருப்பா, கிளியோபேட்ரா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பா, ஃபுல்வியா நீ வந்து ஃபுல்வியாவும் சீசரும் அடிமை, நீ வந்து அவங்க 2 பேத்துக்கும் தான் சர்வெண்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவான். அந்த ரோம்லேருந்து ஒரு மெசேஜ் கொண்டு வருவான். கொண்டு வந்தோடனே இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா, பாரு உனக்கு வந்து உன் ஃபுல்வியாட்ட இருந்தோ இல்லை சீசர்ட்ட இருந்தோ மெசேஜ் வந்திருக்கு, நீ அவங்களுக்கு தானே சர்வெண்ட்டு, அதனால் நீ அவங்கள பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே இவர் என்ன சொல்லுவார், இல்லை உன்னோட லவ் கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு எம்பையர் கூட ஒரு கிளே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், உன்னோட லவ் தான் இருக்கிறதுலே நோப்லெஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மெசஞ்சர் எதுக்கு வந்தான், யார் வந்தான், என்ன சொன்னா அப்படின்றது கூட கேட்காமலே விட்டுருவாரு. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி வந்து சீசருக்கும் ஆண்டனிக்கும் சண்டை வரும்போது இதையும் வந்து சொல்லி காமிப்பாரு சீசர். ஸோ ஆக்சுவலாக இந்த மெசஞ்சர் வந்து சீசர் தான் அமைச்சிருப்பாரு, இதை இப்போ சொல்ல மாட்டாங்க, லாஸ்ட்டாக தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா கிளியோபேட்ரா வந்து அட்டெண்டன்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சூட்சேயர் இருக்கார், அதாவது குறி சொல்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம், கை காட்டி உள்ளங்கை பார்த்து குறி சொல்லுவாங்க. அப்போ வந்து சார்மியான் இருக்கவங்க வந்து காமிக்கும்போது அந்த லேடி இன் வெயிட்டிங் சொல்லுவோம் இல்லையா, அவர் காமிக்கும்போது நீ வந்து உன்னோட லேடியை தாண்டி நீ உயிர் வாழ்வ அப்படின்னுபாரு. அதே மாதிரி ஈராஸும் காமிக்கும்போது நீயும் அதே தான், சார்மியானுக்கு என்ன சொன்னேன்னு அதே தான், உன்னோட நீ யாருக்கு சர்வ் பண்ணுறியோ அவங்கள விட நீ வந்து அவுட்லிவ் பண்ணுவ அப்படின்னா அவங்கள விட நீ கொஞ்சம் நேரமாவது அட்லீஸ்ட் உயிர் வாழ்வ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு மெசஞ்சர், அப்புறம் தனியாக இவங்கெல்லாம் தனியாக இருக்காங்க, ஆண்டனி தனியாக இருக்கா. அப்போ ஒரு மெசஞ்சர் வரான். மெசஞ்சர் வந்துட்டு ஃபுல்வியாவும் ஆண்டனியோட பிரதரும் 2 பேரும் சேர்ந்துட்டு சீசருக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு ரெவல்யூஷன் மாதிரி, ரெவால்ட் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு ஃபோர்ஸஸ் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும்.
அந்த நியூஸ் வந்த உடனே இவனுக்கு ஐயோ அங்கே யார் இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆண்டனியோட பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆண்டனிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இவன் ஆண்டனி வந்து கிளியோபாட்ரா கூட இருக்கான். அங்கே என்ன நடக்குது, ஊரில் என்ன நடக்குது, ரோமில் என்ன நடக்குது, எதை பற்றியும் இவனுக்கு கவலை இல்லை. கிளியோபாட்ரா என்ன நினைக்கிறா அப்படின்றது மட்டும்தான் இவனுக்கு கவலை. ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கே தவிர என்ன ஒரு மாரல் ரீசன் அந்த மாதிரிலாம் ஒரு எதுவுமே இல்லை. கிளியோபாட்ரா ஒரு அழகி, அவள் எவ்வளோ பேத்த வந்து அடிமையாக வச்சுருக்கா அப்படின்றது ஒரு விஷயம் மட்டும்தானே தவிர மற்றபடி இந்த இதில் வந்து எதுவும் இல்லை. ஓகே, படிக்கணும் எக்ஸாம்க்காகன்ற சமயத்தில் வந்து நம்ம படித்து தான் ஆகணும் இல்லைங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக வந்து இந்த ஸ்டோரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ வந்து ஆண்டனி வந்து ஃபீல் பண்ணுறான், ஐயோ நம்ம டியூட்டியை வந்து ரொம்ப ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டோம், கிளியோபாட்ரா கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரோமில் தான் இருந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ இன்னொரு மெசஞ்சர் வந்து சொல்லுவான், ஃபுல்வியா வந்து இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அச்சிச்சோ நம்ம நிஜமாலுமே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்போ இம்மீடியட்டாக வந்து நம்ம வந்து ரோமுக்கு திரும்பி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனோபார்பஸ் தான் வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் அட்வைசர் இல்லையா, அவனை வந்து ஜேர்னிக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனி கிளம்பியாச்சு. அப்போ வந்து அலெக்சாஸ் வருவாள். அலெக்சாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியோபாட்ராக்கு கீழே இருக்க ஒரு பர்சன், கிளியோபாட்ராவோட சர்வன்ட் மாதிரின்னு எடுத்துக்கலாம். அவள் வந்து அலெக்சாஸ் அனுப்புகிறா, ஆண்டனி போய் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ வந்து ஆண்டனிக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. பாம்பே இருக்கார் இல்லைங்களா, அந்த அகெயின்ஸ்டாக ரோமை நம்ம கேப்சர் பண்ணுன்ற இருக்க பாம்பே, அந்த பாம்பே வந்து ஆர்மியை திரட்டிட்டு இருக்காரு 3 ட்ரைம்விரேட்டுக்கு ஆப்போசிட்டாக. ட்ரைம்விரேட் அப்படின்னா ஆண்டனி, லெப்பிடஸ் அண்ட் சீசர், ஆக்டேவியஸ் சீசர், இவங்களுக்கு எதிராக ஒரு ஆர்மியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஆண்டனி வந்து கிளியோபாட்ரா கிட்ட வரான். வந்துட்டு இந்த மாதிரி நான் போகணும், இந்த மாதிரி பாம்பே வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போல்லாம் வந்து இவ இது பண்ணிக்க மாட்டா. பட் ஃபுல்வியா இறந்துட்டா, நான் உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னும் போது கிளியோபாட்ரா சொல்வா, என்ன உன் ஒய்ஃப் இறந்துட்டாங்களா, அதுக்கு நீ இவ்வளோதான் சங்கடப்படுவியா, இவ்வளோதான் வருத்தப்படுவியா, அப்போ நான் இறந்துட்டாலும் இப்படி தான் வருத்தப்படுவியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இது பண்ணிட்டு சரி நீ உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. ஸோ ஆண்டனியும் வந்து கிளம்பிடுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமில், இங்கே இப்போ இது வரைக்கும் நடந்தது வந்து ஈஜிப்டில், இப்போ வந்து ரோமில் வந்து சீசர் வந்து ஒரு லெட்டர் படிச்சுட்ருக்காரு, லெப்பிடஸும் கூட இருக்கார். ஸோ ஆண்டனி வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் கிளியோபாட்ரா கூட. அண்ட் சீசரோட மெசஞ்சரையும் வந்து அவன் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா, ஃபஸ்ட்டு சீனில் நம்ம பார்த்தோம். ஸோ அதையும் வந்து சொல்லிவிட்டு சீசர் வந்து ஆண்டனி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ லெப்பிடஸ் தான் வந்துட்டு இல்லை வேணாம் நீ அமைதியாரு, ஆண்டனியை பற்றி தான் நமக்கு தெரியும்ல, அவன் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டே இருக்காரு. ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த 3 பேரும் இது டிவைட் ஆகிட்டாங்கன்னா ரோமுக்கு தான் வந்து டேஞ்சர் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து லெப்பிடஸ் வந்து இவனை முடிஞ்ச வரைக்கும் காம் டவுன் பண்ணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாம்பே வந்து ஒரு பெரிய இதெல்லாம் பாம்பேட்ட வந்து நிறைய அந்த நேவி இருக்குது இல்லைங்களா, நேவி கடல் வழியாக சண்டை போடுற அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்பவே நிறைய இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி சீசரோட ஃபாலோவர்ஸையுமே, ஆக்டேவியஸ் சீசரோட ஃபாலோவர்ஸுமே கொஞ்சம் பேர் வந்து பாம்பே கிட்ட போயிடுவாங்க. ஸோ அவங்க கூட போனதுனால இவங்கிட்ட வந்து நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாம்பேயோட மென்னும் வந்து கோஸ்டல் ரீஜன்ஸில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடைக்கும் சீசருக்கு. உடனே திருப்பியும் தச்சக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவான், ரொம்ப ஆங்கிரி ஆகிடுவான். அப்போ லெப்பிடஸ் வந்து நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வா நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆண்டனி வருவான், வந்து கண்டிப்பாக வந்து பின்னாடி ஜாயின் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வாருக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா. ஸோ அலெக்சாண்ட்ரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ரா வந்து யோசிச்சுட்டு இருப்பா, இது வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பா, ஆண்டனி என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தெரியல. அண்ட் ஏற்கனவே அலெக்சாஸ் அப்படின்னு ஒருத்தனை அனுப்பியிருக்கான் இல்லையா, அவனும் வந்து ரோமுக்கு போயிருப்பான். ரோமுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆண்டனி என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வரும்போது அதுக்கு நடுவில் வந்து கிளியோபாட்ரா யோசிச்சுட்டு இருப்பா. ஸோ ஜூலியஸ் சீசர் அது வந்து ஆக்டேவியஸோட அங்கிள், அதாவது அடாப்டிவ் சன் இல்லைங்களா. அதே மாதிரி பாம்பே இப்போ சண்டை போடுறான் இல்லையா, அந்த பாம்பேவோட அண்ணா, அந்த பாம்பேவும் ஒரு காலத்தில் வந்து கிளியோபாட்ராக்கு லவ்வர்ஸாக இருந்தாங்க பாஸ்டில். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மார்சல் ஃபார் அ மொனார்ச், ஒரு அரசாங்கம் அமைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் நிறையா யோசிச்சுட்டு இருப்பாள். அப்போ வந்து அலெக்சாஸ் வருவான், வந்து அவகிட்ட வந்து ஆண்டனி கொடுத்துருக்க ஒரு பேர்லை கொடுப்பான். த ஃபர்ம் ரோமன் கமாண்டட் ஹிம் டு பிரிங் டு
கிரேட் ஈஜிப்ட். அந்த ஆண்டனி வந்து ஃபர்ம் ரோமன், அவன் வந்து இதை எடுத்துகிட்டு போ, ஈஜிப்ட்க்கு எடுத்துகிட்டு போ, நான் வந்து எந்த அளவுக்கு டெரிட்டரியை வின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெரிட்டரியை வின் பண்ணி அவளை வந்து ஈஸ்ட்டுக்கே வந்து நான் அவளை மிஸ்ட்ரஸ், ஐ மீன் ஒரு மொனார்ச்சா, ஒரு குவீனாக வந்து ஈஸ்ட்டுக்கே நான் அவளை வந்து குவீனாக உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கிளியோபேட்ரா சொல்லிடுவான். ஸோ இது வந்து குட்டி சீன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் 2. இது வந்து மெஸ்ஸினால பாம்பேயோட ஹவுஸ், பாம்பே இருக்கான் இல்லையா, அவனோட ஹவுஸில் அவன் வந்து பாம்பே வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிகிட்ருக்கான், நம்ம எப்படி எப்படிலாம் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பாம்பே வந்து நம்மளுக்கு தான் நம்ம தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இதாக இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட தான் பவர்ஃபுல்லான நேவி இருக்குது. ஆண்டனியும் வந்து கிளியோபேட்ரா பார்த்து அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு சீசரோட சோல்ஜர்ஸுமே நம்மக்கிட்ட நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க, ஏன்னா பீப்புள்கிட்டருந்து அவன் ரெஸ்பெக்ட் இழந்துட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். லெப்பிடஸ் எல்லாம் ஒரு மனுஷனாவே நம்ம கருத வேணாம், ஏன்னா அவனுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. ஆண்டனிக்கு ஒரு பக்கம் அவனுக்கு ஜால்ரா அடிப்பான், சீசருக்கு ஒரு பக்கம் ஜால்ரா அடிப்பான், அதனால் அவனை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் இவனுக்கு தெரியும் ஆண்டனி வந்து ரோமுக்கு வந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து மெனாஸ் அப்படின்ற ஒரு பர்சன் சொல்லுவான், நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க, ஆண்டனி வந்தாலுமே அவன் வந்து சீசர் வந்து ஆண்டனி மேலே கோவமாக தான் இருப்பான், ஏன்னா இப்போ ஃபுல்வியா இறந்துட்டா இல்லையா, அவளும் ஆண்டனியோட பிரதரும் சேர்ந்து தான் வந்து சீசருக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு ரெவல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் மெனாஸ் சொல்லுவான். ஓகே அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிவிடுவான். ஆக்சுவலாக இந்த மெனாஸ் வந்து கேட்பான் போய் பாம்பேட்ட. லாஸ்ட்டாக வந்து இந்த பாம்பேக்கும் இவங்க 3 பேர் ட்ரைம்ரேட் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க 3 பேரும் வந்து ஒன்றா உட்காந்து இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்ற மாதிரி நடத்துவாங்க இந்த இதுக்கு முன்னாடி. அப்போ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுவாங்க. பட் மெனாஸ் போய் கேட்பான், நம்ம அந்த 3 பேர்த்தையும் கொண்டுடலாமா அப்படின்னு கேட்பான். பாம்பே வந்து நீ என்கிட்ட சொல்லாமல் கொண்டு இருந்தேன்னா ஓகே, பட் இப்போ சொன்னதுனால வேணாம், நம்ம வேற அந்த இதெல்லாம் உடன்படிக்கையெல்லாம் சைன் பண்ணுறோம், அதனால் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சீசரு லெப்பிடஸும் எனோபார்பஸ் அண்ட் ஆண்டனி வராங்க. லெப்பிடஸ் வந்து சொல்கிறான் எனோபார்பஸ் கிட்ட, ஆண்டனியை கொஞ்சம் கோவப்படாமல் பேச சொல்லு, ஆர்கியூ பண்ண வேணாம் சொல்லு, ஏன்னா சீசர் ஏற்கனவே கோவமாக இருக்கான், அதனால் ஆர்கியூ பண்ணானா இன்னுமே கோவமாயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் எனோபார்பஸ் வந்து ஆண்டனியோட ஒரு கிரேட் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டான் இல்லையா, அதனால் நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், ஆண்டனி நீயா இரு அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். லெப்பிடஸ்க்கு வந்து ஐயோ ட்ரபிள் வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, யோசிப்பாங்க. ஸோ இப்போ 2 பேருமே மீட் பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வந்து வராங்க, மீட் பண்ணுறாங்க. பட் ஆனால் எதுவும் பேசிக்கல, இருந்தாலும் அவங்க அவ்வளோ கோவமாக இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆண்டனி தான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ சொல்கிறான், நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன, நான் கிளியோபேட்ரா கூட இருந்தால் உனக்கு என்ன, வேறு யார் கூடயா இருந்தால் உனக்கு என்ன, அது நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ், நீ உன்னோட வேலையை பாரு, என்னை பற்றி எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆண்டனி சீசர் கிட்ட சொல்கிறான். நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, பட் என்னென்னா உன் ஒய்ஃபும் உன்னோட அண்ணனும் உன் பேரை சொல்லிட்டு தான் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய பீப்புளை திரட்டிகிட்டு இருக்காங்க, அது இல்லாத வரைக்கும் எனக்கு உன்னை பற்றி எந்த கவலையும் கிடையாது, நீ யார் கூட இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீ அப்புறம் வந்து இன்னொன்று பண்ண, என்னோட மெசஞ்சர் வந்தப்பையும் அவனுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ண லிசன் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது, ஆமாம்மா இது ரெண்டும் நான் பண்ண தப்பு, இந்த அவங்க என் நேமை இது பண்ணி வந்திருக்கக்கூடாது, ஆனால் அவங்க நேம் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, பட் இந்த மெசஞ்சர் வந்து நான் லிசன் பண்ணாதது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவன் ரீசன் அதுக்கும் சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ரிப்பான்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசரோட கோர்ட்டில் இருக்க ஒரு பர்சன் தான், அவர் தான் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. ஆண்டனி வந்து சீசரோட சிஸ்டர் ஆக்டேவியாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு விடோ, ஸோ இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனை வராது, ஏன்னா ஆக்டேவியா வந்து 2 பேத்துக்கும் சமாதானமாக இருக்குது, 2 பேரும் பிரதர் இன் லாஸ் ஆகிடுவாங்க இல்லைங்களா, ஸோ அதனால் 2 பேர் சமாதானமாக போவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ ஓகே அப்படின்னு ஆண்டனியும் ஒத்துக்கிறான், சீசரும் ஒத்துக்கிறான். பட் எனோபார்பஸ்க்கு தெரியும், இல்லை இவன் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான், இது இன்னும் பின்னாடி கொஞ்சம் பிரச்சனையாக தான் முடிய போகுது, ஏன்னா இவனால் கிளியோபேட்ரா விட்டுட்டு இருக்க முடியாது, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலன்னு எனோபார்பஸ் வந்து தன்னை பேசிக்குவான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆண்டனி, சீசர், ஆக்டேவியா வந்து 3 பேர் இருக்காங்க. ஒரு குட்டி சீன் தான். அதில் வந்து ஆண்டனி வந்து கண்டிப்பாக நான் வந்து மற்றவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு மாடல் ஹஸ்பண்டாக அவனுக்கு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேரும் பேச்சுவார்த்தை மாதிரி ஆக்டேவியாவும் ஆண்டனியும் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சூட்செயர் வராரு, வந்துட்டு ஆண்டனி நீ சீக்கிரமாக ஈஜிப்ட் கிளம்பு அப்படின்னும் போது ஏன் அப்படின்னு கேட்குறப்ப, இப்போ வந்து தனியாக தான் இவங்க 2 பேரும் சீசரும் ஆக்டேவியாவும் போயிடுவாங்க. அப்போ தான் வந்து சூட்செயர் பேசுவார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நீ ரொம்ப பெரிய மனுஷன்தான், நீ நல்லா சண்டை போடுவ, நல்லா பெருசாக இருப்ப, பட் அந்த ஸ்பிரிட்
ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அந்த டீமன் எப்பயுமே வந்து வார்க்குன்னு அந்த ஒரு ஸ்பிரிட் மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி மித்தாலஜிக்கலி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு வார்க்கான ஒரு காடு, அந்த மாதிரி கைண்ட்னஸ்க்கு ஒரு காடு, அந்த மாதிரி. ஸோ அந்த காடு இருக்கு இல்லையா, அது வந்து உன் கூட இருக்க, நீ வெளியில் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் சீசர் கூட இருக்கும்போது அது வந்து பயப்படுது, அதனால் நீ சீசரை விட்டு நீ எங்கே வேணால் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். பட் வந்து ஆண்டனி வந்து அப்போதைக்கு ஒத்துக்க மாட்டான். பட் அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா வந்துட்டு அவனே வந்து தன்னைத்தானே பேசிக்குவான். ஆமாம், அந்த சூட்சையர்ஸ் வந்து சொல்கிறது கரெக்டு தான், நான் வந்து ஆக்டேவியாவை வந்து பீஸ்க்காக தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பட் என்னோட ஹாப்பினஸ் வந்து ஈஜிப்டில் தான் இருக்குது, யார்கிட்டனா கிளியோபாட்ரா கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ லெப்பிடஸ் அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா, லெப்பிடஸ் வந்து மெனாக்கஸ் அண்ட் அக்ரிப்பா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வந்து பேட்டிலுக்கு ஸ்டார்ட் ஆகிறாங்க. பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா, சார்மியன் அந்த லேடி இன் வெயிட்டிங் ஃபார் கிளியோபாட்ரா வந்து கிளியோபாட்ரா வந்து யோசிச்சுட்டு இருக்கா, நாமளும் ஆண்டனி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சார்மியானும் வந்து அதுக்கு ஏற்றி விடுற மாதிரி, ஆமாம் நீங்கள்லாம் வந்து ஃபிஷ்ஷிங்லாம் போனீங்க, அப்போல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்போ வந்து ஒரு மெசஞ்சர் இட்டாலியிலேருந்து வராங்க. வந்துட்டு ஆண்டனி வந்து ஆக்டேவியாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னும் போது பயங்கரமாக கோவம் வந்துடுது கிளியோபாட்ராக்கு. எப்படி நீ இப்படி சொல்லலாம், நீ பொய் சொல்கிற அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கத்துவா, இது பண்ணுவா. அப்புறமா வந்துட்டு இல்லை உண்மையை சொல்கிறான் அப்படின்னு ஏற்றுட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்ததுக்கப்புறம் அலெக்சாஸ் அவனோட மெசஞ்சர் இருக்கா இல்லைங்களா, அந்த பையனை கூப்பிட்டுட்டு, நீ போயிட்டு ஆக்டேவியா வந்து எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வா, எனக்கு ஈக்குவலாக இருக்காளா இல்லை என்னோட அழகாக இருக்காளா இல்லை எனக்கு கீழே தானான்னு நான் பார்க்கணும், அது தெரிஞ்சாதான் ஆண்டனி என்ன பண்ணுவான்றது என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்டேவியோட டிஸ்கிரிப்ஷன் கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாம்பேயும் சீசரும் இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த இதில் தான் வந்து அந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தையில் வந்து 2 பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. ஸோ பாம்பே வந்து என்ன தான் வந்து நம்ம ஃபாதருக்கு அவெஞ்ச் பண்ணணும்னு இருந்தாலுமே ஓகே, நிறைய பேர் இறக்கக்கூடாது. ஸோ அக்ரிமெண்ட் இவன் என்ன பண்ணுவான்னா, நான் பாம்பேக்கு கீழே வரேன் அப்படின்ற மாதிரி சீசர் சொல்லுவான். ஏன்னா இவனுக்குமே வந்து அந்த இதெல்லாம் வார்லாம் பண்ணால் இதாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இவங்களுமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க, சீசர் சைடு இருக்கவங்களுமே கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுவாங்க. 4 சைனர்ஸ், பாம்பே, சீசர், அந்த 3 ட்ரையம்விரேட் 3 பேர் சைன் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம வந்து மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்டி கொடுத்துக்கலாம், நம்ம தான் இனிமேட்டு சண்டைக்காரங்க இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்ட்டி கொடுவோம். பட் எனோபாபஸ்க்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ஆண்டனி வந்து கிளியோபாட்ரா கிட்ட போயிடுவான், மேக்கிங் ஆக்டேவியா அன்ஹாப்பி அண்ட் சீசர் ஆங்கிரி. இவங்க 2 பேத்துக்குள்ளேயே சண்டை வரப்போதேடா, அப்புறம் நீ என்னடா சமாதானப்படுத்துற அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேங்க்வெட் இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, மெனாஸ் வந்து அவங்கள கொண்டுடுவானான்னு கேட்குறேன். ஸோ அது வந்து நான் இங்கே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லெப்பிடஸ் வந்து பாம்பே வந்து சொல்லிட்டு இருப்பான், லெப்பிடஸ் வந்து ரொம்பவே ஒரு எம்டி ஐ சாக்கெட்ஸ் மாதிரி, எப்படி வந்து ஒரு ஃபேஸில் வந்து கண் இல்லாமல் அந்த கண் இருக்கிற இடம் மட்டும் இருக்குமோ அந்த மாதிரி தான் லெப்பிடஸ்ஸு, யூஸ்லெஸ் அண்ட் டிஸ்ஃபிகரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் வந்து ஆண்டனி வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருப்பாங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்ட்டினாலே தெரியும் இல்லைங்களா, ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டனி வந்து ஈஜிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, அப்புறம் கிளியோபாட்ரா எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி நல்லா டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ எல்லாருமே குடிப்பாங்க எக்ஸப்ட் சீசர். ஆண்டனி வந்து சொல்லலாம், ஏன்டா மச்சான் நீ மட்டும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காதடா, நீயும் கொஞ்சம் குடி, நீயும் கொஞ்சம் லூஸ் ஆகு, கொஞ்சம் ஃப்ரீயாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் வந்து சீசர் வந்து அதுக்கு இது பண்ணிக்க மாட்டான், அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அந்த ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரியே இருப்பான். ஸோ அடுத்து 3rd ஆக்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆண்டனி வந்து என்ன சொல்கிறான்னா, நடுவில் இவங்க 2 பேத்துக்குமே வந்து கொஞ்சம் நாள் ஆகிடுது. பட் ஆண்டனிக்கும் சீசருக்கும் வந்து கொஞ்சம் ஒத்து வர மாட்டேங்குது. அதனால் என்ன சொல்கிறேன், ஆண்டனி நாம் ஏத்தன்ஸ்க்கே போயிடலாம், என்னோட இடத்துக்கே போயிடுறேன், உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டேவியா கிட்ட சொல்லுவான். இவங்க பாம்பே எல்லாருமே வந்து அவங்க போயிடுவாங்க, எல்லாம் சைனு சீலிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். பட் ஆக்டேவியா வந்து அவங்க அம்மா வீட்டை விட்டு போகிறதுன்னா எல்லாத்துக்குமே கவலையாக தானே இருக்கும், அதனால் ரோம் விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சீசரும் ஆண்டனியும் வந்து இன்னுமே ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணல. இருந்தாலுமே ஓகே, இந்த ஆக்டேவியாவை நடுவில் வச்சுட்டா நமக்குள்ளே சண்டையாவது வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆக்டேவியாவை வந்து ஆக்சுவலாக ஒரு பகடக்காய் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ மூலிமா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பகடக்காய் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா, கிளியோபாட்ரா அந்த அலெக்சாஸ் போனான் இல்லைங்களா, ஆக்டேவியா எப்படி இருக்கான்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவன் வந்து சொல்லுவான், ஆக்டேவியா வந்து ஷார்ட் அண்ட் லோ வாய்ஸ்டு, டல் ஆஃப் டங் அண்ட் டுவார்ஃபிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான்.
ஸோ அவன் வந்து ஆக்டேவியா வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்கா, ஒரு சிலை மாதிரி தான் இருக்கா, ரியல் பர்சன் மாதிரிலாம் இல்லை. ஆக்டேவியா பற்றிலாம் நீங்கள் வருத்தப்படவே தேவையில்ல, உங்கள் அழகு எங்கே இருக்குது, அவள் எங்கே இருக்கா, நீங்களாம் அவளை பற்றி கவலையே பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிளியோபாட்ராவும் சந்தோஷமாயிட்டா. ஓகே, எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டனி கொஞ்ச நாளில் நம்ம கிட்ட தான் திரும்பி வருவான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஹாப்பி ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீஸில் வந்து ஆண்டனி, இங்கே வந்து க்ரீஸில் ஆண்டனியும் ஆக்டேவியாவும் இருக்காங்க. அவன் ஆண்டனி வந்து ஆக்டேவியா கிட்ட சீசரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் அண்ணன் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் சரியே கிடையாது, நம்ம தான் வந்து அந்த உடன்படிக்கையெல்லாம் சைன் பண்ணோம்ல, அப்புறம் எதுக்கு இவனை வந்து சீசரும் லெப்பிடஸும் போய் பாம்பே கிட்ட திருப்பி சண்டை போட்டு இது பண்ணியிருப்பாங்க, பாம்பே வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான், நம்ம வந்து இந்த மாதிரிலாம் அவன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் இந்த அண்ணாக்கிட்டேயும் தம்பி ஹஸ்பண்ட் கிட்டேயும் மாட்டிட்டு ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருப்பேன். ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனி அண்ட் ஆக்டேவியாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்துடும் ரியல் ஸ்டோரியில். இது வந்து ரியல் ஸ்டோரியில், பட் அந்த மாதிரி இங்கே கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல இந்த ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரால. பட் ஒரிஜினலி வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு இருக்கா இல்லையா, கிளியோபாட்ராக்கு ஜூலியஸ் சீசர், ஃபஸ்ட்டு ஆண்டனிக்கு முன்னாடி ஜூலியஸ் சீசரை தான் வந்து கோட் பண்ணிகிட்டு இருப்பா. அவன் கூட ஒரு பையன் இருக்கும், சீசரியன் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறமா ஆண்டனி கூட வந்து ஐ திங்க் ஸோ 3 பசங்கன்னு நினைக்கிறேன், 3 பசங்கன்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷோர் 2ஆ 3ஆன்னு தெரியல. ஸோ அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3 பசங்க இருப்பாங்க இன் ரியல். ஓகேங்களா, இது வந்து ஹிஸ்ட்ரி. அதெல்லாம் வந்து இங்கே வந்து அதிகம் காமிச்சிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பசங்க இருக்காங்க அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு சீனில் வந்து கிளியோபாட்ரா கீழே வந்து அவளையும் அவன் பசங்களையும் வந்து ரூல் பண்ண வைக்கிறான் அப்படின்ற மாதிரி சீசர் பேசுவான். அது ஒரு மட்டும்தான் இருக்கும், மேபி எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்டு சம்மரி தான் படித்தேன், இதை ப்ளேவை படிக்கிறேன். நீங்கள் ப்ளே படிச்சிங்கன்னா செக் பண்ணிவிட்டு எனக்கு முடிஞ்சிருந்தால் மெசேஜும் கமெண்ட்டும் போடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆக்டேவியா வந்து ரோமுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அவன் கூட சீசர் கூட நீ போய் சீசர் கிட்ட பேசு, இந்த மாதிரிலாம் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஆக்டேவியாவை அனுப்பி வச்சிடறான். ஸோ இவர் எதுக்கு அனுப்பி வைக்கிறான் அப்படின்னா, நம்ம இந்த அம்மா போனதுக்கப்புறம் நம்ம ஈஜிப்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் ஆக்சுவலாக இவன் அனுப்பி வைக்கிறான். ஸோ இதுலேருந்தே நமக்கு நிறைய தெரியுது ஆண்டனி வந்து ஆக்டேவியாவுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் கேர் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஈராஸ் வந்து சீசர் அண்ட் லெப்பிடஸ் கூட இருக்க ஒரு பர்சன். ஸோ அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஈராஸில் வந்து பேசிகிட்டு இருக்கான் என்னென்னா, சீசர் அண்ட் லெப்பிடஸ்க்குமே வந்து நடுவில் ஒத்து வரல. ஏன் அப்படின்னா லெப்பிடஸ் இருக்கான் இல்லைங்களா, லெப்பிடஸ் வந்து அந்த பாம்பே கூட சீசரும் லெப்பிடஸும் பாம்பே கூட சண்டை போட போயிருப்பாங்க. அப்போ வந்து லெப்பிடஸ் வந்து பாம்பேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும் சீசருக்கு. ஸோ அது உண்மையாலுமே சப்போர்ட் பண்ணானா என்னன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சதுனால லெப்பிடஸையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி ப்ரிசனில் போட்டிருப்பான். ஸோ நமக்கு போன சீனில் தெரியும் சீசரும் லெப்பிடஸும் வந்து பாம்பேக்கு அகெயின்ஸ்டாக சண்டை போட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து தனித்தனியாக விழுந்துட்டாங்க. ஸோ இப்போ லெப்பிடஸ் தூக்கி பிரிசனில் போட்டாச்சு. சீசருக்கும் ஆண்டனிக்கும் நடுவில் சமாதான புறா வந்து லெப்பிடஸ் தான், அந்த சமாதான புறாவே பிரிசனுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வேற ஆக்டேவியா வேற வரா. ஸோ அதனால என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சீசர் ஹேஸ் சார்ஜ் லெப்பிடஸ் வித் ட்ரீசன். ஸோ அப்போ வந்து என்ன பாபா சொல்லுவான், சீசரும் ஆண்டனியும் இனிமேட்டு அவ்வளோதான், நம்ம வந்து இவங்களுக்குள்ளெல்லாம் ப்ளீஸை வந்து ஷேர் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீசர் வந்து ஆண்டனியோட லேட்டஸ்ட் ஆக்ஷன் வச்சு ரொம்பவே கோவமாக இருக்கான். அதுதான் என்ன லேட்டஸ்ட் ஆக்ஷன்னா, கிளியோபாட்ரா வந்து அப்சல்யூட் மொனார்க் ஆஃப் ஈஜிப்ட், லோவர் சிரியா, சிப்ரஸ் அண்ட் லிடியா. ஸோ நம்ம அந்த சொன்னோம் இல்லைங்களா, பேர்ல் கொடுத்து ஆண்டனி சொல்லியிருப்பான், உன்னை வந்து ஈஸ்ட்டுக்கே வந்து மொனார்ச்சா மாத்திரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதை தான் இப்போ போய் பண்ணிட்டு இருப்பான். இங்கே கிளியோபாட்ரா வந்து அப்சல்யூட் மொனார்ச்சா இருக்கா. அப்போ வந்து அவள் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னா காடஸ் ஐசிஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து 1 மார்க்காக எதெல்லாம் கேட்கலாமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் சம்மரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் மற்ற கொஷின்ஸ் ஏதாவது ரிலேட்டடாக ரீசன் கொடுக்குற மாதிரியோ இல்லை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மரியை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐசஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா அது வந்து அது மட்டும் இல்லாமல் சீசரியன் வந்து கிளியோபாட்ராவோட சன் தான். பட் யார் மூலியமானா ஜூலியஸ் சீசர் மூலியமா. ஸோ அவன் சொல்லுவான், ஆக்டேவியஸ் சொல்லுவான், மை ஃபாதர்ஸ் சன் பை த குவீன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரை வந்து ஆக்டேவியஸ் சீசர் மை ஃபாதர்ஸ் சன் பை த குவீன்னு சொல்கிறான் அப்படின்னா இட் இஸ் சீசரியன். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அந்த சமயத்தில் கோமா இவன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்டேவியா வந்து ரோமுக்கு வரா. அண்ணா நீங்கள் சண்டை போடாதீங்க, இந்த மாதிரிலாம் எதுக்கு நீங்கள் ஆண்டனிக்கு எதிராக வார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான், அட கடவுளே உனக்கு எதுவுமே தெரியாதா, ஆண்டனி உன்னை விட்டுட்டு இங்கே அமிச்சிட்டு அவன் எப்பயோ ஈஜிப்டுக்கு போய் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லுவோன்னே
இவளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் ஆண்டனிக்கும் சீசருக்கும் எதிரில் வந்து சண்டை ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா ஆண்டனி வந்து வார்ன் பண்ணுறாங்க எல்லாருமே, ஆண்டனி சைடில் இருக்க எல்லாரும், வேணாம் ஃபைட் வந்து நீ சி மூலிமா பண்ணாத, நீ ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அவன் சீசர் வந்து பாம்பேவை டிஃபீட் பண்ணி அவன்கிட்ட, ஏன்னா பாம்பேட்ட தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நேவி இருக்குது, அவனை டிஃபீட் பண்ணி அவன்கிட்ட இருக்க நேவி எல்லாத்தையும் வாங்கிட்டான், கைப்பற்றிட்டான். இப்போ நீ போய் சீல போய் சண்டை போட்டான்னு வச்சுக்கோ, அவன் நான் பயங்கரமான ஆர்மி வச்சிருக்கான், அதனால உன்னால ஜெயிக்க முடியாது, நிறைய பேரை வார்ன் பண்ணுவாங்க. பட் நடுவில் வந்து கிளியோபாட்ரா வந்து சொல்வா, என்கிட்டயுமே 60 ஷிப் இருக்கு, சீசர் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால நம்ம சீ வழியாவே போகலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டனி கிளியோபாட்ராவும் இது பண்ணுவா. இவளுமே வந்து கிளியோபாட்ராவும் வந்து நானும் வாருக்கு வருவேன்னு சொல்லி ரொம்ப சண்டை போடுவா. எவ்வளோதான் எனோபார்பஸ் சொல்லி பார்ப்பான், இல்லை நீ வராத அப்படின்னாலும் ரெண்டு பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆண்டனி ஒத்துக்க மாட்டா, கிளியோபாட்ரா ஒத்துக்க மாட்டா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து என்னங்கன்னா சீ பேட்டில் வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராக்கு ரெண்டு பேத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கேவலமாக தான் போகும். இவங்க நிறைய வந்து அடி வாங்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவான்னா கிளியோபாட்ரா யாருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் வந்து அவளோட இதெல்லாம் ஷிப்பை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு திருப்பி போயிடுவா. ஸோ கிளியோபாட்ரா போனதையும் பார்த்த உடனே ஆண்டனி சண்டை போடாமல் இவனு வந்து ஐயோ கிளியோபாட்ரா போகிறா என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு இவன் பின்னாடியே வந்து போயிடுவா ஆண்டனி. ஸோ இந்த வாரில் ஃபஸ்ட்டு வாரம், ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 தடவை நடக்கும் இதே மாதிரி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம போனதுக்கப்புறம் ரொம்பவே ஆண்டனி வந்து கோவம் வந்துடும், இதெல்லாம் தோத்துட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அவன் ரொம்ப பழசெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படிப்பட்ட ஆள், இப்போ இப்படி ஆயிட்டமே, எல்லாம் இந்த கிளியோபாட்ரானால தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக இருப்பான். அப்போ வந்து அவளோட ஆண்டனியோட ஆஃபீஸர்ஸுமே வந்து நிறைய பேர் வந்து ஆண்டனி இவ்வளோ காவாடாக இருக்கான், ஏன்னா புறமுதுக்கு காட்டிட்டு வர்றது அப்படின்றது நம்ம தமிழ் இதுலேயுமே வந்து சொல்லுவாங்க, புறமுதுக்கு காட்டினா வந்து ரொம்ப கோழையான அரசன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கோழைக்கிட்டையாக நம்ம ஒர்க் பண்ணுறதுன்ற மாதிரி ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் வந்து சீசர் கிட்ட போயிடுவாங்க. ஸோ பட் எனோபார்பஸ் வந்து கண்டிப்பாக நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவான். ஸோ அப்போ வந்து இந்த 3 பேர் லேடி, இவங்க 3 பேர் வந்து கிளியோபாட்ரா கூட வந்து வராங்க. ஸோ அப்போ வரும்போது கிளியோபாட்ரா வந்து சொல்கிறா, நான் சாரி, நீ வந்து திருப்பி வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ வாட்டுக்கு சண்டை போடுவேன்னு தான் நான் நினச்சேன், ஏன் பின்னாடியே நீ வருவேன்னு நான் என்னோட கனவாக கண்டேன் அப்படின்ற மாதிரி, மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லி பாப்பா 2-3 தடவை சொல்லுவா. ஆண்டனி வந்து ஒத்துக்கவே மாட்டான், நீ திட்டிகிட்டே இருப்பான். பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்து அழ ஆரம்பிச்சிருவா. அழ ஆரம்பித்தோடனே சாருக்கு வந்து ஓகே அழுவுறா, இவ்வளோ அழுவ கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம காதில் எப்படா அழுவுறது அப்படின்ட்டு, ஈவன் அ சிங்கிள் ஒன் ஆஃப் ஹர் tears is worth more than everything he has won on lost. நீ ஒரு துளி கூட சிந்தக்கூடாது, நான் தோத்தாலுமே அது வந்து உன்னோட ஒரு துளி கண்ணீருக்கு சமமானது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திடியாஸ் வந்து இருக்கான் இல்லைங்களா, இந்த சைடு சீசர் வந்து சொல்லுவான் திடியாஸ் கிட்ட வந்துட்டு, நீ போய் கிளியோபாட்ராட்ட பேசி எப்படியா இருந்தாலும் ஆண்டனியும் வந்து தோத்துட்டான், நாம் வந்து அவனை எப்படியா இருந்தாலும் கொல்ல தான் போகிறோம், அப்போ கிளியோபாட்ரா வந்து நம்ம சரண்டர் ஆக சொல்லணும். ஸோ அப்போ சரண்டர் ஆக சொல்லணும், நீ போயிட்டு அவகிட்ட பேசி கிளியோபாட்ராவை எப்படியாவது சரண்டர் ஆக வச்சுடு. இவன் வந்து சீசர் வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ் தான், ஏன்னா கிளியோபாட்ரா வந்து ஒரு பெரிய குவீன், அவளை சரண்டர் ஆக வச்சு இவளை கஸ்டடியில் எடுத்துட்டான் அப்படின்னும் போது அவனுக்கு வந்து நிறைய பேர் புகழ் கிடைக்கும் இல்லைங்களா. அதனால வந்து இவனே வந்து ஏமாத்துற மாதிரி திடியஸ்கிட்ட போய், நீ போய் அவளுக்கு நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வா. பட் ஆனால் இவன் வந்து உண்மையாலுமே ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறது கிடையாது, இவன் வந்து இது பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த திடியாஸும் வந்து போய் கிளியோபாட்ராட்ட பேசின உடனே கிளியோபாட்ராவும் ஓகே நான் சீசரோட ப்ரொடெக்ஷனை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி திடியாஸும் வந்து கிளியோபாட்ராவோட கையை கிஸ் பண்ண அலோவ் பண்ணுவான். அதே மாதிரி கிளியோபாட்ராவும் அதே மாதிரி பண்ணுவாள். அப்போ வந்து ஆண்டனி வந்துடுவான். ஆண்டனி வந்ததும் 2 பேத்தையும் பார்த்து பயங்கரமாக கோவப்பட்டு, நீ வந்து ஒரு லோவர் தென் அ சர்வன்ட், நீ ஒரு பெரிய பொய்க்காரி, இவ்வளோ இது பண்ணுற, அப்போ அழுதியே என்ன பண்ண, நீ வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் ஆஃப் ஜூலியஸ் சீசர் அண்ட் பாம்பேஸ் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜூலியஸ் சீசருக்கும் பாம்பேக்கும் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்து இந்த கிளியோபாட்ரா லவ்வராக இருந்தா. இதெல்லாம் பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திருப்பியும் வந்து இல்லை நான் இந்த மாதிரிலாம் பண்ணலை, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கிளியோபாட்ரா அழுவா. ஓகே அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகிடுவார் இந்த ஆண்டனி. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இதை படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஆண்டனிக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த எனோபார்பஸ் வந்து அப்போ சொல்லுவான், நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் ஒன்றும் ஆக முடியாது, நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவனும் வந்து சீசர் கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருவான். ஸோ எனோபார்பஸ் வந்து ஆண்டனியோட பெரிய சப்போர்ட்டர், அவனே வந்து சீசரை ஆண்டனியை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்தானா பாருங்க அவனுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்குன்ட்டு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 4. இதில் வந்து சீசர் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஆண்டனி வந்து நம்ம ஓகே இந்த தடவையும் கிளியோபாட்ராவை கூட்டிகிட்டு தான் போகிறோம், நம்ம சி வழியாகவும் சண்டை போடலாம், லேண்ட் வழியாகவும் சண்டை போடலாம். ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் வழியாக சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி சண்டை போடலாம் அப்படின்னோடனே ரெண்டு பேருமே இந்த சைடும் வந்து சீசர் வந்து அவனோட சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் பெரிய ஃபீஸ்ட் மாதிரி கொடுப்பான், நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுருவான், ஃபுட்டு அது இது நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பான், ஏன்னா சோல்ஜர்ஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சுருவான். பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆண்டனியும் வந்து பெருசாக ஒரு ஃபீஸ்ட் மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவான். பட் அவங்கக்கிட்ட போய் இப்போ ஒரு பிரியா விடை கொடுக்குற மாதிரி போயிட்டு நம்ம நார்மலாகவே ஒரு பிரியா விடையில் பேசினோன்னா நீங்கள் எல்லாம் எனக்கு இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரு எமோஷ்னல் ஆகிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவன் போய் பிரியா விடை கொடுக்கும்போது எல்லாருமே எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. எனோபாபஸ் வந்து திட்டுவான், டே ஏன்டா நீ இப்படி பண்ற, எல்லாத்தையும் நீ அழ வைக்கிறியடா, இது வந்து கோவப்பட வச்சு சண்டை போட வைக்கிற நேரம் இப்போ போய் நீ அழ வைக்கிறியடா அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்து லேண்ட் வழியாக சண்டை போடுவாங்க. அப்போ வந்து ஓகே அவன் வந்து கொஞ்சம் இதாகிடுவான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம இது வழியாக சண்டை போடலாம், சி வழியாக சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த சமயத்தை வந்து எனோபாபஸ் வந்து இவனை விட்டுட்டு சீசர்கிட்ட போயிடுவான். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா ஆண்டனிக்கு என்ன தெரியும்னா எனோபாபஸ் வந்து அவனோட சொத்தெல்லாம் இங்கே தானே இருக்கும், அதனால நீ வந்து அவனோட சொத்தை அவனோட எல்லா பிலாங்கிங்கையும் கொண்டு போய் எனோபாபஸ்ட்டே கொடுத்துட்டு அவன் ஒரு உண்மையான சர்வெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் ஆண்டனி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் சொன்னேன் இல்லைங்களா, லேண்டில் வந்து சீசரோட மண்ணெல்லாம் பீட் பண்ணிடுவாங்க. ஆண்டனி தான் ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கும். உடனே இந்த குட் நியூஸை போய் கிளியோபாட்ராட்ட சூப்பராக சொல்லு, நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் ஹெக்டர் மாதிரி சண்டை போட்டாங்க, அந்த ஹெக்டர் வந்து லீடர் ஆஃப் ட்ரோஜன் வார், அவனை மாதிரி சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பேட்டில் வந்து நம்ம சீல போகலாம், ஏன்னா இன்றைக்கி அவன் லேண்டில் தோத்துட்டான், ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக சீல தான் இது பண்ணுவான், அதனால் நம்ம சீக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் சி பேட்டிலில் வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா ஃபோர்ஸஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், ரொம்பவே வீக்கனாக தான் இருக்கும். ஸோ சீசரோட ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து அபகரிச்சிருவாங்க. திருப்பியும் கிளியோபாட்ரா அக்கா வந்து ரீட்ரீட் பண்ணிடுவா, அவரோட ஷிப்போட சேர்த்து திருப்பியும் ஓடி போயிடுவா. அதை பார்த்த உடனே வந்து ஆண்டனிக்கு ரொம்ப கோவம் வந்துடும், போன தடவையும் ஓடி போனால் இந்த தடவையும் ஓடி போகிறா, அதனால நம்ம இவளை கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இது பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா கிளியோபாட்ரா ஓடிட்டாலே தவிர அவளுக்கு பயம் ஆகிடும், ஐயோ நம்ம ஆண்டனி என்ன பண்ண போகிறோம், ஆண்டனி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி பயம் ஆகிடும். அப்போ வந்து அந்த லேடி இன் வெயிட்டிங்லாம் வந்தாங்க இல்லைங்களா, அவள் வந்து ஐடியா கொடுப்பாங்க, நீ போய் அந்த மானுமெண்ட் ஈஜிப்டில் வந்து எல்லாருமே நமக்கு தெரியும், அவங்களுக்கே வந்து அந்த பின்னா வைக்கிற இதெல்லாம் இருக்குல்ல, டப்பா மாதிரி இருக்குல்ல, அந்த டோம்பு அதை வந்து அவங்களே ரெடி பண்ணி வச்சுருவாங்க, மானுமெண்ட் மாதிரி இந்த மம்மீஸ்லாம் இருக்கிற மாதிரி அந்த மானுமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க, ஒரு தங்கமோ அந்த மாதிரி நிறைய இது வச்சு. ஸோ உனக்குன்னு ரெடி பண்ணியிருக்க மானுமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் நீ ஒளிஞ்சிக்கோ, நீ வந்து சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லலாம். அப்போ வந்து அவனுக்கு வந்து அவன் கோவம் போயிடும், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சரின்னு சொல்லி இவங்களும் வந்து அந்த ஏற்பாடு பண்ணி மானுமெண்ட்டில் போய் ஒளிஞ்சிக்குவா. ஆண்டனி கிட்ட வந்து சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி கிளியோபாட்ரா செத்துட்டா அப்படின்ற மாதிரி. உடனே ஆண்டனிக்கு ரொம்ப கவலையாயிடும், ஐயோ அவ செத்துட்டாளா அப்படின்ட்டு அவனோட ஈராஸ் அப்படின்னு ஆண்டனியோட ஒரு சர்வெண்ட் இருக்கான் இல்லைங்களா, அவனை கூப்பிட்டு நீ என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லும்போது ஈராஸ் வந்து உங்களை எப்படி நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவனை தன்னைத்தானே கொன்னுட்டு இறந்துடுவான். அப்போ வந்து ஆண்டனி வந்து சூசைட் அட்டம் பண்ணுவான். அப்போ வந்துட்டு அவனை பேடாக வந்து ஹர்ட் ஆகிடுவான். ஹர்ட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியோமெடஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வருவான். வந்துட்டு பார்த்து ஆண்டனி ரொம்ப இதாக இருக்கான் அப்படின்னோடனே இல்லை கிளியோபாட்ரா இன்னும் சாகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்ன உடனே ஆண்டனி வந்து அப்படியா சரி அவள் இருக்கிற இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு போவான். அப்போ ஆண்டனி வந்து கிளியோபாட்ரா கையிலே வந்து இறந்துடுவான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டனி வந்து இறந்தது வந்து ஒரு பெரிய வார் சோல்ஜர், எப்படி வந்து ஒரு கோழையாக ஒரு இறக்குறது, ஈவன் இந்த மேக்பத் அண்ட் ஜூலியஸ் சீசரில் இருக்கிறதெல்லாம் கூட நம்ம ஒத்துக்கலாம் போல, இதில் இருக்கிறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 5, இது ஒரு குட்டி ஆக்ட் தான். ஸோ இப்போ வந்து ஆண்டனி வந்து ஆக்ட் 4லேயே செத்துட்டான். ஸோ ஆக்ட் 5ல் வந்து கிளியோபாட்ரா எப்படி இறக்குறா அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணான்னா சீசர் வந்து நம்ம வந்து அவளை கூட்டிகிட்டு போகணும், அவளை வந்து ரோமுக்கு வந்து ஒரு கேப்டிவாக கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி இமேஜ் பண்ணிக்குவான். பட் இருந்தாலுமே நான் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன், அவள் வந்து ரொம்பவே ஒரு
ஒரு குவீனாக இருக்கவங்க எப்படி நம்ம வந்து கேப்டிவாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா எவ்வளோ இதாக இருக்கும். அதனால கண்டிப்பாக அவள் சூசைட் அட்டம் பண்ணிக்குவா. நம்ம அதனால் ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு ஒரு கார்ட்ஸு எல்லாமே இருப்பாங்க. இவனுமே அங்கே தான் இருப்பான். இவளுக்கு வந்து அவனோட இன்டென்ஷன் தெரியாமல் கொஞ்ச நேரம் இருப்பாள். பட் டோலபெல்லா அப்படின்ற ஒரு ஆள் வந்து சீசரோட இன்டென்ஷன்ஸ் வந்து சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறமா ஓகே ஒரு பேஸ்கெட்டை ஃபிக்ஸாக ஆர்டர் பண்ணுவாள். அந்த பேஸ்கெட்லேயே ஃபிக்ஸுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பனா ஒன்றும் இல்லை, ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்னேக்கு தான். ஸோ ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக்ஸு. அந்த ஸ்னேக்ஸ் வந்து அது கடியில் இருக்கிற மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு வர சொல்லுவாள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக்கை வச்சு அவளே கடிக்க வச்சு அவள் இறந்துடுவா. அதை பார்த்துட்டு அந்த இதுலேயே வந்து ஈராஸ் அண்ட் சார்மியான் இவங்க 2 பேருமே வந்து செத்து போயிடுவாங்க. ஸோ அப்புறம் சீசர் வருவான். சீசர் வந்து ஆண்டனி கிளியோபேட்ரா 2 பேருமே கிளியோபேட்ரா இறந்ததை பார்த்துட்டு ஓகே உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களோட ஃபேட்டல் அஃபையர் வந்து ஓவர், இருந்தாலுமே நீங்கள் 2 பேரும் அவ்வளோ உங்களை விரும்புறதுனால 2 பேர்த்தையும் ஒன்றா வந்து பரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனை சொல்லிவிட்டு நம்ம இனிமேட்டாவது போய் நம்ம ரோமுக்கு போயிட்டு நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம், இவங்களோட லவ் முடிஞ்சதுடாப்பா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டு சார் வந்து ரூமுக்கு போயிடுவார். ஸோ இதுதான் வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து டெலிகிராம் குரூப்பில் இதனுடைய குவிஸ் போட போகிறேன். ஸோ ஷார்ப்பாக at 8 o'clock. ஸோ அதுவும் மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.